காசு தாராங்க, அதை நீ ஏன் கெடுக்கிறான்னு கேட்கறாங்க. அதே சமயத்துல காசு வாங்கின பிறகு அந்த காசுக்கு விசுவாசமா ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இதான் திமுக பெரிய பலமாக நான் பாக்குறேன். போன வருஷமும் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்தாச்சு கள்ளச்சாராயத்தினால. இந்த தாலி அறுத்தான் மாடலுக்கு நம்ம ஓட்டு போடுறோம்ங்கிறத கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போட்டாங்கிறது அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா நம்ம தேர்தல் கமிஷன் அந்த சத்யபிரதா சாகுன்னு இருக்காருல்ல, அவருக்கு மட்டும் காதும் கேட்கல கண்ணும் பத்தல. ஒரு 2,33,000 வாக்காளர்கள் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தலை உங்களால ஜனநாயக ரீதியா நடத்த முடியலை அப்படின்னா எதுக்கு நீங்க தேர்தல் கமிஷன்ல கமிஷனரா எதுக்கு இருக்கணும்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிச்சது ஏதோ வேற எது கொண்டு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே நிர்வாகிகள் மூலமாக அவங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போட வச்சிருக்காங்கிறது இப்ப நமக்கு புரியுதா? ஆர்கே நகர்ல ஒரே ஒரு பகுதியில லோக்கல் கீழ்மட்டத்துல உள்ள ஒருத்தர் செய்த தப்புக்கு நீங்க எப்படி டிடிவி தினகரனை குற்றவாளி கூண்டுல ஏத்துவீங்க? திருப்பூர் தொகுதியில கம்யூனிஸ்ட்காரனே காசு கொடுத்தா சார் வெற்றி பெற்றான். ஆனா கோயம்புத்தூர்ல 100 கோடி ரூபாயை திமுக காரன் கொடுத்திருக்கான். அண்ணாமலை அவர்களை தோக்கடிக்கணுங்கிறதுனால இவங்க இறங்கியிருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு திமுக காரங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியில தருமபுரியில இந்த ஊர்ல அரூர்ல இந்த பகுதியில ரூபா கொடுத்தாங்க. 2014 பாஜக கூட்டணியில பாமக தருமபுரியில் வெற்றி பெற்றாங்க. அப்ப மட்டும் எலெக்ஷன் ஓட்டு காசு கொடுத்தா எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி கொஞ்சம் முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு சார் எனக்கு. அதாவது தருமபுரி தொகுதியில அவங்க காசு கொடுக்கலன்னு நான் ஆர்கியூ பண்றேன். நீங்க எதிர்கட்சிக்காரன் அப்படி சொன்னா நீங்க எதிர்கட்சிக்காரன் போய் கேளுங்க. இல்லைன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்கள் மன்றத்துல நம்பிக்கை இழந்துகிட்டே போறாரு. அண்ணாமலை அடுத்து என்ன செயல் திட்டம் வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்தடுத்த நாட்கள்ல அவர் என்ன பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி பண்ணும்போது அது எந்த அளவுக்கு எந்த மாதிரியான தமிழக தேர்தல் களத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பன் கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக நிர்வாகிகள் தான் காரணம் சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, சில அரசியல் கட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லையோ? இன்றைக்கி பாருங்கள், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெருவாரியான வாக்குகள் விகிதத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது திமுக நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை, யாருமே நம்பலை. எல்லாத்துக்குமே தெரியுது இவங்க ஒரு மோசமான ஆட்சி தான் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறதா தலைநகர் சென்னை, அதுவும் குறிப்பாக முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இது நல்ல ஆட்சி, அதனால இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் விசாரிக்கும் போது அப்போ ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை அது. அப்போ அதை சர்வசாதாரணமாக அதை ஜிபேலாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பி விடக்கூடிய அளவு தான் இருக்குது. இன்னொன்று அந்த மக்களுடைய மனநிலையும் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. நீங்கள் நாங்கள் அவங்க என்ன கொள்ளையடித்த பணத்தை தானே தராங்க, அவங்க அப்போ வீட்டு பணத்தையே தரான், அதையே நீ கெடுக்கிறா அப்படின்னு சொல்லி பாமக சைடில் இருந்து அதை தடுக்க போனவங்களெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து அது அவங்களுக்கே எதிராக பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட சில இடங்கள்ல அது நடந்திருக்கு. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காசு தாராங்க, அதை நீ ஏன் கெடுக்கிறான்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் காசு வாங்கின பிறகு அந்த காசுக்கு விசுவாசமா ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் திமுக பெரிய பலமாக நான் பார்க்குறேன். காசு கொடுத்தா ஓட்டு போடுவான். டிஆர் பாலு சொல்லிட்டு இருந்தார்ல, நான் 150க்கு மேலே கோயில்களெல்லாம் இடித்தேன், அது சில கோயில்களெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான கோயில்களெல்லாம் நான் இடித்தேன். ஆனால் இந்துக்காரன்ட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நாங்கள் ஓட்டு வாங்கணும். இந்த வாட்டியும் அவர் தான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தானே அவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அப்போ அதை அதெல்லாம் பார்க்க ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நல்லது செய்தவனை அங்கீகரிக்கணும், நல்லது செய்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கள்ளச்சாரையும் அப்படியே கரைபுரண்டு ஓடுது. போன வருஷமும் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்தாச்சு கள்ளச்சாராயத்தினால. இந்த தாலி அறுத்தான் மாடலுக்கு நம்ம ஓட்டு போடுறோம்ங்கிறத கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? பணத்தை வாங்கிடுறாங்க, அப்புறம் பணத்துக்கு விசுவாசமா ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களே. பணம் அவங்க அப்பா வீட்டு பணமான்னு சொல்லி வாங்கிட்டீங்க, சரி அப்புறம் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓட்டு போடாம நான் போட மாட்டேன், போடுறேன்னா இல்லையாங்கிறது, நான் ஓட்டு போட்டேன் போடலங்கிறதுல நீ எப்படி கேட்பான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவனை கேமரா வச்சிருக்கேன், நான் பார்த்துருவேன், பூத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும், இப்படிலாம் சொல்லி மிரட்டினோன்னே ஓட்டும் போய் போட்டாங்க.
எனக்கு இதில் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போட்டாங்கிறது வந்து அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் நம்ம தேர்தல் கமிஷன், தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, அந்த சத்யபிரதா சாகுன்னு இருக்காருல்ல, அவருக்கு மட்டும் காதும் கேட்கல, கண்ணும் பத்தலை, இன்னமும் தெரியல. சோட்டு காது கேட்காத காதாவும் கண் பார்வையற்ற கண்ணாவும் தான் அவருக்கு இருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் இதே மாதிரி தான் இருந்தார், இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்படி ஒரு சின்ன பகுதி ஒரு 2,33,000 வாக்காளர்கள் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலை உங்களால் ஜனநாயக ரீதியாக நடத்த முடியலை அப்படின்னா எதுக்கு நீங்கள் தேர்தல் கமிஷனில் கமிஷனராக எதுக்கு இருக்கணும்? இதுக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி எல்லாம் எதுக்கு தேவையே இல்லையே. முதலாவது நீங்கள் ஆளுங்கட்சி இவர் திமுக தான் வெற்றின்னு அறிவிச்சுட்டு போகலாமே. மக்களாவது அவங்கவுங்க விவசாய வேலைகளை ஒழுங்காக பார்த்துட்டு போங்களேன். ஒரு கேலி கூத்தான ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். தேர்தல் கமிஷன் சரியாக இந்த தேர்தல் நடத்த திராணி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். அந்த பதவியில் எதுக்கு இருக்கணும்? கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்தார் மோகன்ராஜ், அவரால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியலை. கண் முன்னால் இப்படி இருக்குன்னு பார்த்தாரு, வேண்டாம் வாலண்டியர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதவே போய் தொலை வேண்டியதானே. எதுக்கு தேர்தல் கமிஷனில் ஒரு கமிஷனர் தமிழ்நாடு அளவுக்கு இருந்துட்டு எதுக்கு இந்த கேலி கூத்தான தேர்தல்லாம் எதுக்கு நடத்தணும்? கொஞ்சமாவது மனசாட்சிப்படி நேர்மையாக நடத்த முடியலன்னா நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். இதுக்கு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு திமுகவினுடைய ஒரு கிளை செயலாளரை போய் வேலை பார்த்துட்டு தெரியலாம்ல. கொத்தடிமை வேலை தானே பார்க்குறீங்க. அதை நேரடியாக அந்த கட்சியிலே சேர்ந்து வேலை பார்த்தா நல்லதுங்கிறது என்னுடைய இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இப்போ சொல்கிறேன். அடுத்து இப்போ விஷயத்துக்கு வர கொஞ்சம் சுருக்கமான சில விஷயத்த சொல்லிடுறேன். இந்த தேர்தலை அப்படி நான் 2016 சட்டமன்ற தேர்தலோட கொண்டு போய் நான் பொருத்தி பார்க்குறேன், ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா அந்த தேர்தலை வந்து அதிமுக தனியாக நின்றுச்சு, பாமக தனியாக நின்றுச்சு. இந்த தேர்தலையும் அதிமுக களத்திலே இல்லை, பாமக தனியாக நிற்கிது. இங்கே இந்த பாமக கூட்டணியிலேருந்து அவங்க நின்றுருக்காங்க, திமுக தனியாக நின்றுருக்கு. திமுக அவங்க கூட்டணியில் நின்றுருக்காங்க, அதனால் தனியாக நமக்கு அந்த ஒரு இதை வழியை எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டும் ஒப்பிடுறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் நான் எடுத்திருக்கேன். திமுக வந்து இப்போ வந்து 1,23,689 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1,23,687 ஓட்டு 89 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 56,243 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதே பாமக வேட்பாளர் இதுக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து 41,428 ஓட்டு வாங்கியிருக்கார். இதே வேட்பாளர் தான், அன்புமணி அவர்கள் தான் அப்பவுமே வேட்பாளர், இப்பவும் அவர் தான் வேட்பாளர். அவர் வந்து 41,428 ஓட்டு அன்னைக்கு 2016 வாங்கியிருந்தாரு. 2024 இடைத்தேர்தலை இப்போ வந்து 56,243 ஓட்டு வாங்கியிருக்கார். ஒரு 15,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கார் தோராயமா. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து பாஜக தனியார் இருந்துச்சு. பாஜக இப்போ அன்னைக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு, குறைந்த வளர்ச்சியில தான் இருந்துச்சு 2016. இன்னைக்கு கொஞ்சம் அதை விட ரொம்ப இன்னைக்கெல்லாம் ஒரு 15, 18, 20,000 ஓட்டு தாராளமாக அங்கே பாஜக தனியாகவே நின்னாலே அங்கே கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அங்கே வளர்ச்சி இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாஜக ஓட்டு, பாமக ஓட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஓட்டு வேணா இந்த இவர் டிடிவி தினகரன் அவங்களுக்கு சார்பில் உள்ள ஓட்டும் கொஞ்சம் வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தானே? அப்போ ஒரு 15,000 ஓட்டு இப்போ கூட வாங்கியிருக்காங்கன்னா இந்த ஓட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் அதிமுக வந்து அந்த 2016 56,845 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் களத்தில் அங்கே போட்டியிட்டது. அன்னைக்கு அவங்க வந்து 9,981 ஓட்டு அந்த வேட்பாளர் வாங்கியிருந்தார். 10,000 ஓட்டுன்னு நீங்கள் வச்சுடுங்க. இது ஒரு 10,000, அதிமுக ஒரு 56,845 அப்படின்னா அது ஒரு 57ன்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 57 ஒரு 10 67,000 ஓட்டு தோராயமா அந்த தொகுதியில் இருந்த ஓட்டு வந்து அதிமுக தேமுதிக அந்த ஓட்டுகள் வந்து ஒரு 67,000 ஓட்டு வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கலாம். இந்த 67,000 ஓட்டு எங்க போச்சு? இந்த 67,000 ஓட்டு திமுகவுக்கு போனதுனால தான் அவங்களுக்கு 1,23,000 ஓட்டா மாறிச்சுது. அது ஓட்டு வந்து அந்த அளவுக்கு அதிகமான ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிது. அது நமக்கு இயல்பாகவே புரியுது. அந்த கால்குலேஷன்ல வரும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திமுகவினுடைய பங்காளின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது அப்படியே நிறுவனம் ஆயிருக்கா இல்லையா? அப்படியே போய் அதிமுக காரங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா? பணம் கொடுத்தாங்க வச்சாங்கல்ல, வேற கதை. இடைத்தேர்தல்னா இல்லை ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுங்களா அடுத்த கதை. ஆனா உதயசூரியன் சின்னத்துக்கு ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவங்க ஓட்டு போட்டிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? உதயசூரியன் சின்னத்திற்கு எம்ஜிஆரால் தீய சக்தி திமுகன்னு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த திமுகவினுடைய சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.
இது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிச்சது ஏதோ வேற எது கொண்டு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே நிர்வாகிகள் மூலமாக அவங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போட வச்சிருக்காங்கிறது இப்ப நமக்கு புரியுதா? அப்படின்னா திமுகவினுடைய பி டீம், நாம் தமிழரை சொல்லிட்டு இருந்தேன். எடப்பாடி அதை விட முக்கியமான பி டீமா இருக்காரு, சி டீமா இருந்து வேலை பார்த்திருக்காருல மறைமுகமா. அதானே இவங்க பங்காளின்னு அன்னைக்கே சொன்னாங்கல்ல. நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், எப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கலந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது தெருவும் தென்னையமாக தான் போவார்னு ஒரு டயலாக் சொன்னேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட அவங்க கூட்டணி வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக போய் திமுக கூட கூட்டணி வைக்கும்னு சொல்லி நான் பல இடத்துல சொல்லிட்டே வரேன். அதை நோக்கி தான் இந்த பயணம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன். சார், நீங்க திமுக வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு தான் சொன்னீங்க. ஆனா பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவும் காசு கொடுத்து அதே ஓட்டு வாங்கியிருக்கலாம்ல, ஏன் வாங்கல? அவங்கள வாங்க முடியலையா? இல்ல, காசு கொடுத்து வாங்க வேண்டாம்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து காசு கொடுத்து கோயம்புத்தூர் தொகுதியில் அவருக்கு ஒரு தொகுதியில வந்து சில இல்ல 10-20 கோடியே வச்சுடுங்களேன், சில 100 கோடியே வச்சுடுங்களேன், கொடுக்க ஆள் தயாரா தானே இருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அங்க வந்து ஒரு 12 லட்சம் ஓட்டு பதிவாயிருந்துச்சு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால. 12 லட்சம் ஓட்டு பதிவாயிருந்து. அதுல ஒரு 7 லட்சம் ஓட்டை டார்கெட் பண்ணி 7 லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும். அது முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அப்படி காசு கொடுத்து வாங்க வேண்டாம்னாரு. காசு கொடுத்து அப்படி ஒரு மோசமான நிலைமையில நம்ம மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி அப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையான அரசியலை தான் முன்னெடுக்கணும், நேர்மையாக தான் களத்தில் இறங்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு. திமுகவும் சாதகமா இருக்கு. இவங்க எல்லாம் நேர்மையா போகும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பல இடத்துல கொடுத்தாங்க, கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இப்ப பாஜக அணியில வந்து ரூபா கொடுக்கல, கொடுத்தா ஓட்டு கிடைக்குங்கிறத இவங்க வச்சிருக்காங்க. அவங்க 2000 ரூபா கொடுத்தா 3000 ரூபா நீங்க கொடுக்கணும், அவங்க 5000 ரூபா கொடுத்தா நீங்க 7000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற அதை நோக்கி தான் நகர்றது இது. அப்ப கொடுக்க முடியாமல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கல. இப்ப கூட விக்கிரவாண்டியில வந்து பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்து அள்ளி வீசியிருப்பாங்க. அதுக்கு பணம் வராதுலாம் கிடையாது, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுல ஒரு 16 அமைச்சர்கள், 40க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அப்புறம் ஒரு ஓங்கோல் இளவரசர், இவ்வளவு பேர் அங்க போய் பிரச்சாரம் பண்ண பிறகு அந்த பிரச்சாரத்துக்காக வேண்டி யாரும் ஓட்டு போட்டதா நான் சொல்ல மாட்டேன். பணத்துக்காக வேண்டி ஓட்டு போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வந்து 5000 ரூபாய்ங்கிறது அந்த அளவுக்கு இப்ப முன்னேறி போச்சு. அந்த திருமங்கலம் பார்மலா தான் இங்க வெற்றி பெற்றிருக்கு. பணநாயகம் ஜெயித்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தேர்தல் கமிஷன் துணை போனது, திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்ததுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சார், நீங்கள் அண்ணாமலை வந்து வாக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே பாஜக கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் இருக்காரு. டிடிவி தினகரன் தான் ஆர்கே நகரில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஓட்டுக்கு 10,000 20,000 குக்கர்லாம் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. பின்ன எப்படி இது நேர்மறையான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை எடுக்கிறது நேர்மையான அரசியல். டிடிவி தினகரன் வந்து அங்க வந்து குக்கர் சின்னத்தில் நின்று திமுகவை டெபாசிட் இலக்க வச்சார். அன்னைக்கு வந்து இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் கூட இருந்து இதை பண்ணாங்க. அந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த மாதிரி டோக்கனை கொடுத்து அது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க பண்ணினாங்க. அது ஒட்டுமொத்த தொகுதிகள் அந்த மாதிரி நடக்கலைங்கிறது தான் உண்மை. ஆர்கே நகரில் ஒரே ஒரு பகுதியில் லோக்கல் கீழ்மட்டத்தில் உள்ள ஒருத்தர் செய்த தப்புக்கு நீங்கள் எப்படி டிடிவி தினகரனை குற்றவாளி குண்டில் ஏற்றுவீங்க? அவன் பணம் கொடுக்கல, டோக்கன் தான் கொடுத்தான். ஆனால் டோக்கன் கொடுத்தது தப்புங்கிறது டிடிவி தினகரன் பல இடத்துல அதை வெளிப்படுத்தி பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் வாங்க, அவர் தேனி தொகுதியில் அவர் நின்னார்ல, அவர் காசு கொடுத்தா ஈஸியாக வெற்றி பெற்றிருப்பார் தெரியுமா? காசு அவர்கிட்ட இல்லாத காசுன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட இல்லை, அவருக்கு அப்படி காசு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரு காசு கொடுக்காத அந்த ஆர்கே நகர்லையும் அவரு காசு கொடுக்கல. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளவே டோக்கன் கொடுத்து காசு தாரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டான். ஏமாத்தினதை வந்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக ஆர்கே நகர்லையும் காசு கொடுத்து வெற்றி பெற்றாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. யாரு கட்டமைச்சா? திமுக காரங்க. ஏன்? திமுக டெபாசிட் இழந்து போச்சு, அதனால அவங்க செய்தான். உடனே நீங்க ஆர்கே நகர்ல காசு கொடுத்து தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லாதுங்க. அங்கேயும் அவர் காசு கொடுத்து ஜெயிக்கல. நீங்க அப்படி காசு கொடுத்து ஜெயிச்சாருன்னே நீங்க வச்சிருந்தா கூட இப்ப தேனி தொகுதியில் அவர் நின்னாரு. காசு கொடுத்து நிறைய தெரிஞ்சு அது காசு கொடுக்கறதா 20 ரூபா டோக்கனை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுவும் ஒரே ஒரு பகுதியில் ஆர்கே நகர்ல கொடுத்ததாக கூட நீங்க வைங்க, எப்படி முடிங்க. அதை தேனி தொகுதியில ஏன் சார் அப்படி பண்ணல? அவரு எல்லாத்துக்கும் தெரியும். தேனி தொகுதியில் அவர் வந்து யாருக்கும் 5 பைசா கொடுக்கவே இல்லை, அப்பட்டவா தெரியும். ஆனா காசு கொடுத்தா அவர் வெற்றி பெற்றிருப்பார். 500 ரூபா கொடுத்தா போதும் ஓட்டுக்கு. அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டிய ஒரு தொகுதி அது. காசு கொடுத்திருந்தா
நல்ல, ஏன்னா அந்த இடத்துல தங்க தமிழ் செல்வன் வந்து 200 கொடுத்துருக்காரு. எஸ்சி மக்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய பகுதியில் 200 கொடுத்துருக்காரு. சில இடத்துல 300 கொடுத்துருக்காரு. முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல 500 கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தங்க தமிழ் செல்வன் கொடுத்துறது. அதெல்லாம் தேனி தொகுதியில் நான் நேரடியாகவே எனக்கு தெரியுது. அப்போ இதெல்லாம் அவங்க முழுக்க பரவலாக கொடுத்துட்டாங்க. சில இடத்துல 200, சில இடத்துல 300, சில இடத்துல 500. ஏன்னா எதிராளி ரூபாயை கொடுக்கல. தங்க இவர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்திருந்தா அவங்க ஒரு வேற மாதிரி சூழ்நிலை மாறி இருக்கும். அவர் ரூபாயை கொடுக்கல. அப்ப கொடுக்காத இடத்துல இவர் ரூபா கொடுத்தாரு. தங்கள் தமிழ் செல்வன் வெற்றி. சார், திருப்பூர் தொகுதியில கம்யூனிஸ்டுகாரனே காசு கொடுத்தா சார் வெற்றி பெற்றான். ஓட்டுக்கு வந்து இந்த வாட்டி கொடுத்தாங்க சார். திருப்பூர் தொகுதியில கம்யூனிஸ்டுகாரங்களே ஓட்டு கொடுத்து தான் அந்த ரூபாய்க்கு இன்னும் ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாடு முழுக்க அதுதான், அப்படிதான் கொடுத்து வெற்றி பெற்றாங்க. அதனால நம்ம வந்து அண்ணாமலையினுடைய இதுபடி அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணியில் வந்தவங்க எல்லாம் காசு கொடுக்கல. கொடுத்துருந்தா தான் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாங்களே. முடியாம இல்லை, முடிஞ்சாலும் வேண்டாம், கொடுக்காம நேர்மையாக தேர்தலை சந்திப்போம்னு நினைச்சாங்க. முடிச்சு அதில் அப்படி களத்தில் இறங்கினாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஆர்கனரில் ஒரு பகுதி மட்டும்தான் காசு கொடுத்தாங்க, இல்லை மொத்தமாக கொடுக்கல, ஏமாத்திட்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் கடந்த 20 வருஷம் இடைத்தேர்தல். ஒரு நிமிஷம். ஆர்கே நகர் தொகுதியில் காசு கொடுத்ததா நான் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு பகுதியில் டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் அடுத்தது கொஸ்டின் முடிச்சிடறேன். டோக்கன் கொடுத்தா வச்சுக்கலாம். ஆனால் கடந்த 20 வருஷம் வரலாற்றில் எந்த ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் ஜெயிக்கும். ஆனால் ஆளுங்கட்சியை மீறி ஒரு சுயேட்சை ஜெயிக்கிறாருன்னா எப்படி வச்சிருப்பாரு? அவரோட தலைமையை ஏற்று ஓட்டு போடான்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஏற்றுக்கிட்டது அர்த்தம். அவர் சென்னைக்காரரே கிடையாது சார். அவர் எந்த தொகுதிக்காரர், அவரு ஒரு எந்த ஊருக்காரராக இருக்கட்டும் சார். இவர் அது இப்போ குளத்தூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த தொகுதிக்காரர். அவருக்கு பூர்வீகம் வந்து ஓங்கோல் சார், ஆந்திரா சார். அவர் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு சொன்னால் கூட அது கள்ளக்குடியில் போய் நிற்கும். அது அப்போ கூட நீங்கள் வந்து சென்னை கிடையாது. அதனால யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆர்கே நகரில் மக்கள் அவரை நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதானே. மற்றபடி வேற எப்படி நீங்கள் தடுப்பீங்க? சரி, எதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் தொகுதி மாறிட்டாரு? யாரு? டிடிவி தினகரன். அது நீங்கள் அவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஏன் மாறினாரு, எதுக்கு நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்தீங்க, இதுக்கெல்லாமா காரணம் நம்மகிட்ட கேட்பீங்க. சார், அந்த சூழ்நிலை வேற சார். அவர் வெளியே வந்தது அதிமுகலேருந்து. அன்னைக்கு அவரை அதிமுகவில் அவரை தான் நம்பினாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அவர் வெளியே வந்த உடனே அவரை நம்பினாங்க. அவரை நம்பி பல எம்எல்ஏக்களை, தெங்க தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி எல்லாம் கூட வந்த ஆட்கள், எம்எல்ஏக்கள். அவங்க அன்னைக்கு அப்படியே அதிமுக ஒரு மாதிரி நில குலைஞ்சு போய் நின்ன நேரம். ஆனால் ஆளுங்கட்சி அந்த சூழ்நிலையில அவர் ஆதரிச்சாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து திமுக. இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கு பிறகு பல பரிமாணங்கள் கடந்து போச்சுது. அதனால நம்ம வந்து அந்த இதை வச்சே நீங்க யோசிக்காதுங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வாங்க, அங்க வந்து காசு தான் கொடுத்தாங்கிறது என்னுடைய எனக்கு கிடைத்த தகவல். இன்னும் நிறைய முறைகேடுகளும் நடந்திருக்குங்கிறதா உண்மை. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன். விக்கிரவாண்டிக்கு பேசுறதுக்கு முன்னாடி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜக கூட்டி எங்கேயுமே காசு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் தர்மபுரியிலையும் ராமநாதபுரத்துலையும் காசு கொடுத்ததுக்காக நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதிமுகவும் சரி திமுகவும் சரி. நீங்க எங்கேயாவது காசு கொடுத்ததை கன்ஃபார்மாக எதை உறுதிப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா அதை பற்றி பேசுங்க, இல்லை அதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் காசு கொடுக்கல. அப்படி வந்து கோயம்புத்தூரில் கொடுத்ததா ஒரு செய்தியை இவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை வந்து திமுக காரன் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக அதை அண்ணாமலை அவர்களை தோக்கடிக்கணுங்கிறதுனால இவங்க இறங்கியிருக்காங்க. 20,000 ரூபா வரைக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கேருந்து வந்த தகவல். தருமபுரியில் வந்து அவங்க ரூபா இதுவும் தகவல் சார். இதுக்கும் எந்த ஆதாரம் இல்லைல்ல, திமுக காரன் காசு கொடுத்தா ஓட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு கிடைச்ச தகவல் கன்ஃபார்ம் உறுதி செய்யப்பட்ட தகவல். தருமபுரியில் எந்த ஊர்ல ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எதிர்கட்சிக்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக காரங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியில தருமபுரியில இந்த ஊர்ல அரூர்ல இந்த பகுதியில வந்து ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா அங்க ஒரு நண்பர் இது எனக்கு சொன்னாருன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், தருமபுரியில உள்ள நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே இருக்காரு, இப்ப சொல்றேன். இல்லை சார், அப்படி இல்லை சார். ரூபா கொடுத்து ஜெயிக்க முடியும்னா அன்புமணி வந்து அவருடைய மனைவியை விட அவருக்கு என்ன எது முக்கியம் சொல்லுங்க? அங்கே ரூபா கொடுக்க முடியாமல் இருக்காங்களா அவங்க? தருமபுரி அவ்வளோ வருஷத்தில் அவங்க அரசியலில் இருந்திருக்காங்க. சௌமியா அன்புமணி தோக்க வைக்கணும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த ரூபா கொடுக்கையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு தொகுதியை வெற்றி பெறணும், ரூபா கொடுத்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படி சொல்லி ரூபா கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இன்னைக்கே வந்து இங்கே வெற்றி பெறுவாங்க சார். அவங்கள ஜாதிக்காரங்க அதிகம். விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க ரூபா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய ஓட்டு பாதி 50% வருது. அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க ரூபா கொடுத்தாலே ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க. 5,000 ரூபா இன்னைக்கு திமுக காரங்க கொடுத்துருக்காங்க. அவங்க 6,000 ரூபா வச்சு கொடுத்தாலே போதும். 5,000 ரூபா கொடுத்தாலே போதும் சார். அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிரும். அவ்வளோ பேர் என்ன இருந்தாலும் ஐயா கொடுத்துட்டாருன்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால ரூபா கொடுக்கலைங்கிறத உண்மை.
ரூபா கொடுத்ததாக யாராவது திமுக காரங்க ரூபா கொடுத்து தான் வெற்றி பெற்றாங்கிறது உண்மை, அவ்வளோதான். 2014 பாஜக கூட்டணியில் பாமக வந்து தருமபுரியில் வெற்றி பெற்றாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அங்கே நின்று ஜெயிச்சாரு. அப்போ மட்டும் எலெக்ஷன் ஓட்டு காசு கொடுத்தான்னு எடுத்துக்கலாமா? யார் காசு கொடுத்தா? 2014 அன்புமணி ஜெயிச்சாரு. இந்த கேள்வி கொஞ்சம் முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குது சார் எனக்கு. அதாவது காசு கொடுத்தா வெற்றி பெறுவாங்க, பிஜேபிக்காரங்க காசு கொடுத்து வெற்றி பெற்றாங்கன்னு எப்பமா நான் சொன்னேன்னா உங்களுக்கு? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க காசு கொடுக்க முடியும், திமுக சொல்றீங்களா? கொடுக்க முடியும்னு சொன்னேன். அது உடனே 2014 நாகர்கோயிலில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் காசு கொடுத்து வெற்றி பெற்றார்னு சொன்னேன்னா, அண்ணாமலையால காசு கொடுக்க முடியும்னு சொன்னேன் சார். நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கறதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. தருமபுரி தொகுதியில் அவங்க காசு கொடுக்கலன்னு நான் ஆர்கியூ பண்றேன். நீங்க எதிர்கட்சிக்காரன் அப்படி சொன்னா நீங்க எதிர்கட்சிக்காரன் போய் கேளுங்க. இல்லைன்னா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன் சார். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் என்கிட்ட கேளுங்க. கொடுக்கல, எனக்கு தெரியும் சார். தமிழகம் முழுக்க ஒரே ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல 2 வேட்பாளர்கள் பிஜேபி கூட்டணியிலேருந்து ரூபா கொடுத்தாங்க சார். 2 இடத்துல கொடுத்தாங்க. ஒன்று வந்து பாரிவேந்தர், இன்னொன்று வந்து வேலூர் தொகுதியில். அதில் உள்ளதுலேயே நிறைய குளறுபடியெல்லாம் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச தகவல் அவ்வளோதான் சார். மற்றபடி ஜான் பாண்டியன் ரூபா கொடுத்தாருனியோ, இல்லைனா நாகர்கோயிலில் ரூபா கொடுத்தாரு பொன்னாருனியோ, இல்லைன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை ரூபா கொடுத்தாரு அப்படின்னியோ, இல்லைனா தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் ரூபா கொடுத்தாருனியோ யாராவது சொன்னாங்கன்னா உறுதியான தகவல் இருந்தால் அது சம்மந்தமாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது அவங்களும் 2 முழுக்க கொடுக்கல. குறிப்பிட்ட இடத்துல ரூபா கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்களால வந்து சரியானபடி அதை செய்ய முடியலைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அதனால 2014 அன்புமணி வெற்றி பெற்றாருன்னா காசு கொடுத்தானா வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்காதுங்க. அன்னைக்கு யாரும் 5 பைசா கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு இன்னும் சொல்ல போனா 2014 வந்து ஜெயலலிதாவே வந்து பெரிய அளவில் ரூபா கொடுத்தாங்க. அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. அதிகமான இடத்துல ரூபா கொடுத்தாங்க. ஆனால் பெரிய அளவில் இந்த அளவுக்கெல்லாம் போகலை. எல்லாம் 200 ரூபா 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கன்னியாகுமரியிலேருந்து எல்லா தொகுதி முழுக்க கொடுக்கல. குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்து செலக்டிவாக கொடுத்தாங்க. இப்போவும் செலக்டிவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக காரங்களும். அது அன்னைக்கு அதிமுக ரூபா கொடுத்தாங்க, கம்மியாக கொடுத்தாங்க. இன்னைக்கு விஸ்வரூபம் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா லெவலுக்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான். திமுகவோட வெற்றியை நம்ம பொறுத்துக்க முடியாம அவங்க காசு கொடுத்து ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ? ஏன்னா அவங்க கொடுக்குற மக்கள் நம்ம சொல்லலை, நான் சொல்லலை, நீங்க சொல்றீங்க. காசு கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியும் சார். என்னுடைய ஃப்ரெண்டு இன்னைக்கு மத்தியானம் அவரு கூட தான் இருந்தேன். என் கூட தான் 2 பேரும் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அவருக்கு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ஓட்டு போட போனவர். அவர் சென்னையில் ஏற்கனவே ஓட்டு இருக்குது. சென்னையில் ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் இருக்குது. விக்கிரவாண்டியில் அவருக்கு வந்து ஓட்டு இருக்குது, லிஸ்ட்டில் ஓட்டு இருக்குது. ஐடி கார்டு வந்து அங்கே இந்த ஐடி கார்டு இல்லை. ஆனால் அவர் வந்து வேற ஐடி கார்டை காணிச்சு, அதை ஓட்டர்ஸ் ஐடி இல்லாமல் வேற ஐடி கார்டை ப்ரூஃபை காணிச்சு ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கார். ஓட்டு இன்னும் வரல, ஓட்டு போட்டுட்டார். ஓட்டு போட்டு அங்கே தண்ணி அடிச்சுட்டு மட்டையாக இருக்கார். இது வந்து கன்ஃபார்ம் தகவல். இவருக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஜிபேயில் இவருக்கு ஒய்ஃபுக்கும் 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். இதை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு விதண்டவாதமாக குதர்க்கமாக ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, பதில் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? அதிமுக வந்து மறைமுக திமுக உதவ சொன்னீங்க. ஆனால் அவங்க பாமகக்கு தான் உதவி பண்ணியிருக்காங்க தேர்தல் கழிச்சு, இல்லையா? அதாவது பாமக வந்து 56,243 ஓட்டு வாங்கியிருக்கு. இதே பாமகவில் இப்போ நின்று அன்புமணிங்கிறவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் அங்கே தனியாக பாமக நின்று 41,428 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ 15,000 ஓட்டு தான் அவர் கூட வாங்கியிருக்காரு பாமக. நான் என்ன கேட்குறேன்னா, அதே 2016 அதிமுக வந்து 56,848 ஓட்டு வாங்கியிருந்து அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். தேமுதிக அந்த எலெக்ஷன், தேமுதிகன்னா கம்யூனிஸ்டில் தான் வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. அவங்க வந்து அன்னைக்கு 10,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 7,000 8,000 ஓட்டாவது அது தேமுதிகவனுடைய ஓட்டாக இருக்கும். அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ இது எல்லாமே திமுகவுக்கு போனதுனால தான் திமுக 1,23,689 ஓட்டு வந்து நிற்கிது. அப்போ இந்த எல்லாமே காசு கொடுத்து விலை போயிட்டாங்க. எல்லாரும் அந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அதிமுகவில் உள்ள ஓட்டு முழுக்க அங்கே தான் போயிருக்கு. ஏதோ 1-2 பேர் இங்கே பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஏன்னா பார்த்தா அப்படி தான், அந்த கேல்குலேஷன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது. அதிமுக ஓட்டு எல்லாம் முழுக்க திமுகவுக்கு போயிருக்கு. போகாமல் எப்படி சார் இது எண்ணிக்கை வரும் சொல்லுங்க? இந்த அதிமுக ஓட்டு திமுக போயிருக்கதா சொல்றீங்க. அப்போ அதிமுகவுடைய நம்பிக்கையும் திமுக அரசு பெற்றிருக்குன்னு நினைச்சுக்கலாமா? அதிமுக நம்பிக்கையை பெற்றுச்சோ இல்லையோ, எடப்பாடியினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்குங்கிறத நான் நம்புறேன். எடப்பாடி வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டணுங்கிறதுக்காக மறைமுகமாக திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய தேர்தலை புறக்கணிச்சிருக்காருங்கிறது என்னுடைய பார்வை. அதாவது அவங்க வந்து இது நேர்மையாக நடக்காது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க.
ஒன்று ஓட்டு போடாமல் போயிருக்கணும், வெளியே போயிருக்கணும். இல்லை நோட்டாவில் கொண்டு போட்டிருந்தாலும் கூட சரி ஏதாவது நோட்டாவில் இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அதிமுக ஓட்டெல்லாம் நோட்டாவுக்கு போயிட்டுங்கிற மாதிரியா ஒரு கேல்குலேஷனில் நம்ம எண்ணிக்கையில் வந்துடும் அது. இல்லை நீங்கள் வந்து சைலண்டாக நீங்கள் இருந்திருக்கணும். அப்போ மறைமுகமாக திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, நிர்வாகிகளும் அந்த வேலையை செய்திருக்காங்க. அதனால திமுகவுக்கு அந்த ஓட்டெல்லாம் விழுந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அதே மாதிரி விக்கிரவாண்டின்றது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற இடம். இப்போ சமூக நீதி வன்னியர்கள் இடஒதுக்கீடு பேசுகிற பாமக ஓட்டு போடாமல் பெரும்பான்மையான வன்னியர்கள் வந்து இப்போ திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பணம் தான் காரணம். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வன்னியர்கள் வந்து பாமகவோட திமுக தான் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு ஓட்டு போடலன்னு நினைக்கலையா? இல்லை, அங்கே தான் பணம் தண்ணியாக ஓடி இருக்குல்ல, அப்புறம் என்ன? பணம் தானே சார் அங்கே விளையாடி இருக்கு. நல்லது செய்வேன்னு நீங்கள் சொல்லுங்கள். திமுக செய்த ஒரு 3 நல்ல காரியத்தை சொல்லுங்க பாப்போம். 3 நல்ல காரியம். ஏதாவது ஒரு 3 நல்ல காரியம் சொல்லுங்கள். தமிழகத்தில் திமுக 3 வருஷத்துக்குள்ளால நல்ல காரியம்னு சொல்லி 3 நல்ல காரியத்தை சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை சார். அவங்க ஏதாவது ஒன்று பாருங்க. அதாவது சட்ட ஒழுங்கே இல்லையே. இப்போதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகல முதலமைச்சருடைய தொகுதியில் சென்னை மாநகரில் அவருக்கு ஆமிச்சாங்க. அவருடைய வீட்டு வாசல்லையே செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் தொலைவுக்குள்ளே வெட்டி கொன்னுட்டாங்க. இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியுமா? அதை இல்லைன்னா சொல்லுங்க, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி. நான் வந்து வன்னியரை சுற்றி வளைச்சு சொல்லலை. வன்னியர்கள் வந்து அவங்க வன்னியர் சமுதாயமாக இருந்தாலும் வன்னியர்கள் முழுக்க பாமகவில் இருக்காங்கன்னு கிடையாது. முதல் பாயிண்ட் அது. வன்னியர்கள் தான் அதிமுகவில் இருக்காங்க, வன்னியர்களும் திமுகவில் இருக்காங்க, வன்னியர்கள் நாம் தமிழர்லாம் இருக்காங்க, பாஜகலாம் இருக்காங்க, எல்லா கட்சியும் இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய சமுதாயம். ஒரு ஊரில் முழுக்க ஒரே சமுதாயம் இருந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளே எல்லா கட்சியும் வரும்போது எல்லா கட்சியிலையும் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அதனால வன்னியர்கள் அதிகமான பேர் பாமகவில் இருக்காங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஜாதி ரீதியாக அந்த முடிவெடுத்து அவங்க நிற்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ அந்த இடைத்தேர்தலில் அவங்க எல்லாம் வன்னியர் அந்த சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு அங்கே இருக்கதா சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கண்டிப்பாக ஒருங்கிணைந்து நின்று ஓட்டு போடுவாங்க நான் நினச்சேன். நான் கூட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் நோட்டுக்கு தான் விலை போயிருக்காங்க. அதனால் காசு வாங்கிட்டு எல்லாம் திமுக ஓட்டு போட்டு போயிட்டாங்கிறத இப்போ நம்ம ரிசல்ட் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இதை என்ன சொல்ல முடியும்? திமுகவோட தொடர் வெற்றிகள் வந்து திமுக தான் நிரந்தர ஆளுங்கட்சி என்ற இடத்தை நோக்கி திமுக நகர்த்திட்டு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. திமுக வந்து இது ஒரு இடைத்தேர்தல், அவங்களால பண்ண முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் எதிரணி ஸ்ட்ராங்காக இல்லை. வரக்கூடிய தேர்தல்கள்லையும் இதே மாதிரி தான் நீடிக்கும்னு நான் நினைக்கல. இதே மாதிரி வந்து கூட்டணியில் அவங்க ஒரே இதாக ஒழுங்காக அதே மாதிரி இருப்பாங்க. பாஜக அணி இதுக்கு மேலே வலுவாகாமல் இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. மக்களும் வந்து பொது தேர்தல் வரும்போது வேற மாதிரி சூழ்நிலை மாறி போயிடும். இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதே மாதிரி அவங்க ரூபா கொடுத்தாலும் இவங்களுக்கு தான். இவனா 1996 ஜெயலலிதா 2 தொகுதியிலே இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி உச்சத்தில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் ஓட்டுக்கெல்லாம் ரூபா கொடுத்தா கொலுசு வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி 2 தொகுதியிலும் தோற்று போச்சு. அப்போ அந்த மக்கள் வந்து நிராகரிக்கும் போது நீங்கள் என்னத்தை அள்ளி கொடுத்தாலும் அங்கே வேலைக்கு ஆகாதுங்கிறத நம்ம அந்த தேர்தலே புரிய முடிஞ்சுது. அது அதே நேரத்தில் அவ்வளோ பெரிய அலையெல்லாம் இருந்த நேரத்தில் தான் பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பத்மநாபபுரம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுச்சு. சி வேலாயுதம் அவர்கள் வந்து அங்கே பாஜக தனியாக எந்த கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றாங்க. ரூபாயும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கப்ப தான் ஈஸியாக வெற்றி பெற்று வந்தாங்க அங்கே. அதனால் வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. இதே வெற்றி திமுகவுக்கு தொடரும் அப்படின்னு நான் நம்பலை. இனிமேல் அடுத்து உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. அது இவங்க நடத்துனாங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் நடத்துவாங்க. அப்போவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும். ஊரக உள்ளாட்சிக்கு தேர்தலுக்கு பிறகு அப்புறம் இன்னொரு 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இல்லை இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது திமுகவினுடைய ஆயுள். அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு நெருங்கிட்டலாம். 3 வருஷம் தாண்டி வந்துட்டாங்க. ஒரு 1.25 வருஷம் தான் இருக்கும். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும்னு நம்பலை சார். திமுகவோட தொடர் வெற்றிக்கு காரணம் கூட்டணி எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமைன்னு தான் காரணம் சொல்கிறீங்க. அப்போ அது வரும் தேர்தலில் எந்த மாதிரி கூட்டணி அமையும் திமுக எதிர்த்து? இல்லை, இப்போதைக்கு நம்ம அதை சொல்கிறதுக்கு முடியலை. வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அதிமுக அந்த கட்சி பலமாச்சுன்னா நல்லாயிருக்கும். அதிமுக வந்து அந்த கட்சியினுடைய ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் உள்ளடக்கி அவங்கள வந்து அவங்களுக்குள்ள அவங்களே பேசி முடிவுக்கு வந்து அந்த கட்சி பலமாச்சுன்னா அது ஒரு பலமான கட்சியாக இருக்கும். ஆனால் அது பலமாகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு. எடப்பாடி தான் அந்த இடத்துல இறங்கி செய்யணும். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ணாமலை தலைமையிலான பாஜக அணி தான் அடுத்து முக்கியமான அணி. இந்த அணி இன்னும் பலம் ஆகணும்.
அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி வச்சிருக்காங்க, எந்தெந்த கட்சிகளை உள்ள கொண்டு வர போறாங்க, அடுத்து என்னென்ன மாதிரியான, ஏன்னா தேர்தலை நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு உள்ள தானே இருக்கு. அப்ப அதுக்கு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு என்ன எடுத்துக்கலாம். அதுக்குள்ளால அவங்க என்னென்ன செயல் திட்டங்களை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஏதாவது வச்சிருப்பாங்க, வச்சிருக்கும் போது கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். இல்ல இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, ஓட்டு வந்து டிவைட் ஆகுது, ஆனா திமுக கூட்டணி அதை தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க இதே கூட்டணியில அதே நீடிச்சு மக்கள்கிட்ட வந்து அந்த கூட்டணி பலத்தோடு போய் ஓட்டு வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய ஓட்டு வங்கி சரிஞ்சுக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. போன 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையில கிட்டத்தட்ட 8% ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க. 8 இல்லை, சாரி, 10% ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க. கம்மியாக இருக்கு அவங்களுக்கு. திமுக தனிப்பட்ட முறையில், அதிமுக 12.8% ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க. பாஜக மட்டும்தான் மேலே ஏறி வந்திருக்கு. அதனால பார்ப்போம், கூட்டணிகள், அணிகள் இதுல எல்லாம் என்ன மாற்றம் வருது, மக்களுடைய ஆதரவு எந்த பக்கம் கூடுதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் நாள் இருக்குல்ல, பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். ஆனால் திமுக இதே மாதிரி வெற்றி பெறுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னையோட நிலைமையில் திமுக அடுத்து பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதனால் அதிமுக தான் திமுகவை வரும் தேர்தலில் வீழ்த்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜக எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துகிட்டு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு அதில் வாய்ப்பு இருக்குமே தெரில சார். பாஜக இப்போ தான் வளர்ந்து வருது. இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதை வந்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. கூட்டணி அமையலாம், அது வேணா எப்படியும் இருந்துட்டு போகலாம். அடுத்த 2026 தேர்தலில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்திக்கும் போது தான் அந்த அணிக்கே ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அதை விட்டுட்டு வந்து இவங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போகும்போது அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வரும்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடின்னா பாஜகவுக்கு ஒரு 6 சீட்டு 10 சீட்டு 12 சீட்டு கொடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலையில் போயிருக்கும். ஆனால் இனிமே வருங்காலங்களில் அது கண்டிப்பாக வேற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த அணி அமைதாளுங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக வந்து அதுக்குள்ளே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அது அண்ணாமலை இருக்கிறது வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது. அப்போ அண்ணாமலை தலைமையில் தான் ஒரு அணி, ஏற்கனவே இருக்கக்கூடிய அணி அப்படியே இருக்குது. அது இன்னமும் பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய, இன்னும் பலப்படுத்துவாங்க. நிச்சயமாக அதுக்கு பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் பண்ணுவாங்க. அதில் எனக்கு நல்ல உடன்பாடு இருக்குது. அது நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். அது பாஜக அதிமுக தனித்தனியாக தேர்தல் சந்திச்சா திமுக சாதகமாக தான் அமையும். ஏற்கனவே அமைஞ்சிருக்கு, ஆனால் வருங்காலங்களில் அது அதே மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு சாதகமாக எவ்வளவுதான் ஒரு அதிருப்திக்கு மேலே அதிருப்தின்னு ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கும், எவ்வளோ நாள் தான் மக்கள் வந்து அதை ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இடைத்தேர்தலை வச்சு நீங்கள் அந்த மாதிரி கருத்து முடிவுக்கு வர வேண்டாம். இது வந்து ஒரு சின்ன பகுதி, அதனால அது ஈஸியாக எல்லா சமயத்திலையும் பணத்தை கொடுத்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரியான சந்தர்ப்பம் தான் அடுத்து வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. திமுகவுக்கு இதே மாதிரி தான் வந்து கிடைக்கும், நிச்சயமாக ஆதரவு கிடைக்கும், அவங்க வந்து நிச்சயமாக மறுபடியும் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நான் நினைக்கல. பாஜக அதிமுக கூட்டணி வந்து 2021 சந்திச்சு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தாங்க. ஆனால் திமுக கூட்டணி உடைமை அப்படியே இருக்குல்ல, எதிரணி கூட்டணி உடைஞ்சிருச்சுல்ல. ஆமாம், அது நான் இல்லைன்னு ஒத்துக்கிடலையே, இல்லைன்னு சொல்லலையே, ஒத்துக்கிட்டேன் நான். அதாவது திமுகவினுடைய பலமே கூட்டணி தான். திமுகவினுடைய பலமே கூட்டணி தான். அந்த கூட்டணியை வச்சு அவங்க வந்து ஆரம்பிச்சு 2019 தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. பாரிவேந்தர் மட்டும்தான் வெளியே வந்தார், பச்சைமுத்து. ஆனால் வந்து இவர் கமலஹாசன் உள்ளே போய் சேர்ந்துட்டார். அதை விட ஓட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருந்தார், அவர் உள்ளே போய் சேர்ந்துட்டார். அதனால அவங்க கூட்டணிக்கு வந்து கூட்டணி தான் பலமே. எதிரணி பலவீனப்பட்டதுனால, ஒரே அணியில எல்லா எதிரணி நிற்காததுனால திமுகவுக்கு வந்து அது வெற்றி வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இருக்கும்னு நான் நம்பலை. மாற்றங்கள் வரும்னு தான் நான் நம்புறேன். அங்கேருந்து கூட சில கட்சிகள் வெளியே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனாலும் இப்போதைக்கு நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாது. போக போக நம்ம அதை பொறுத்திருந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, சீமான் அடுத்த கட்டமாக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, விஜயும் சீமானும் கூட்டணி வைக்க போறாங்களா, இல்லைன்னா விஜயும் சீமானும் சேர்ந்து எடப்பாடி கூட போய் கூட்டணி வைக்க போறாங்களா, என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றங்களை உருவாக்குற அம்சங்கள் தான். இவங்க எல்லாம் கூட்டணி வைக்க போறாங்களா, இல்லைன்னா விஜய் வந்து வேற மாதிரி முடிவு எடுக்க போறாரா, சீமான் என்ன முடிவு எடுக்க போறாரு, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை பலப்படுத்த போறாரா, இல்லை இதே மாதிரி இருக்க போறாரா, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து தான் இதை நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு திமுக அணி வலுவா இருக்குங்கிறது உண்மை. அந்த வலுவா இருக்கிறது மட்டுமே திமுகவுக்கு அடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் அது போதுமா அப்படிங்கிறதுக்கு பெரிய கேள்விக்குறி தான். அது இந்த வலுவா இருக்கிறதுனால மட்டுமே அது ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை சார். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தோத்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க.
இதோட திமுகவினுடைய 40க்கு 40ன்னு சொன்னதே வந்து அவுட் ஆகி போயிருக்கும். அதுவே புஷ்வானமாகி போயிருக்கும். அதோட அவங்க நம்பிக்கை, அவங்க மேலே உள்ள எல்லா நம்பிக்கையும் தகர்த்து எறிஞ்சிட்டு போயிடும். அது ஒரே ஒரு இடைத்தேர்தல் தான். அந்த இடைத்தேர்தல் அவங்க தோத்தாலே அவ்வளோ பெரிய மைனஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அவ்வளோதான், அரசியல் அவ்வளோதானே. இதான் நிலவரம். சரி, அதனால அது அது அவங்களுக்கும் தெரியும். அதனால அதை வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் ஒன்றுமோ அனைத்து வழிகளையும் அவங்க வந்து கையாண்டிருக்காங்க. சரி, பரவாயில்ல. அதனால 2026 பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கொஞ்சம் நெருங்கி வரும்போது சூழ்நிலை எப்படியெல்லாம் மாறுதுங்கிறது இப்பவுமே நம்ம சொல்ல முடியாது. திமுக கூட்டிலிருந்து சில கட்சிகள் வெளியேற சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எந்தெந்த கட்சியை அப்படி சொல்கிறீங்க? எந்த கட்சி எதிர்பார்க்குறீங்க? வெளியேற இல்லை, நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லலை. வெளியேற வாய்ப்பு இருக்குது, வெளியேறலாம். அப்படியே தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கொஞ்சம் நெருங்கி வரும்போது தெரியும். இல்லை அவங்களே அப்படியே கண்டினியூ ஆனாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ரொம்ப நாள் கூடவே இருக்காங்க அவங்க. அந்த கட்சி நிறைய அவங்க ஓட்டு வங்கியும் ஒவ்வொரு கட்சியும் இழந்துக்கிட்டே போகுது. அவங்களுக்குன்னு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் அடிப்படையை வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வெளியே போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு உறுதியாக இப்போதைக்கு சொல்ல தெரியல. ஆனால் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு சில கட்சிகள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அப்படி வெளியேறினா கட்சிகளோட ஃபர்ஸ்ட் சார்ஜ் யாரா இருப்பா? அதிமுகவா, பாஜகவா, விஜயா? இல்லை, அது இப்போ எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க அங்கேருந்து வெளியே வரும்போது என்ன சூழ்நிலை வருது, அது இருக்குது அப்படி தானே. தேர்தல் இருக்கும்போது தான் அது தெரியும் என்ன மாதிரி அவங்க இப்போ எதை சாய்ஸ் ஆகிடு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் மன்றத்தில் நம்பிக்கை இழந்துக்கிட்டே போகிறார். அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நம்பிக்கை மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் நம்பிக்கை கூடிக்கிட்டே போகுது அவருக்கு. அப்போ எதிரணியில இருக்கிறதுல பலமாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை வச்சு தானே கணிப்பாங்க. இல்லைன்னா இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலில் கூட இப்போ பாமக கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போயிருக்கலாமே, போயிருப்பாங்க தானே. அதானே பெரிய கட்சி. ஆனால் போகலையே. மக்கள் மன்றத்தில் அது நம்பிக்கை இழந்து வருது. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய கிரேஸ் உருவாகுது மக்கள் மனதில். அப்போ வந்து இங்கே வந்தால் தான் சரியாக இருக்கும்னு அடிப்படையில் தானே வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்தாங்க. வந்ததுக்கு அளவுக்கு ஒரு மரியாதை கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். வெற்றி பெற முடியாமல் போனது வருத்தமாக இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் மோசமான ஓட்டு வாங்கலை, பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இனிமேல் வரும் காலத்தில் என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் பாஜகவில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் வெளியே போகிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து என்ன செயல் திட்டம் வகுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு கூடுதலாக ஏதாவது வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், நெருங்கி வரும்போது பார்ப்போம். பாமக போன்ற கட்சிகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தலைமையில் சந்திச்சாங்க. ஆனால் வர நாட்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதை வந்து அதில் முதலமைச்சர் வேட்பாளராக யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் ஏற்றுப்பாரா? அது நமக்கு தெரியல. ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் எப்படின்னாக்கி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கூட்டணி மந்திரி சபைங்கிற இலக்கை நோக்கி போவாங்கங்கிறது ஏற்கனவே பேசப்படுது. பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி மந்திரி சபை இருக்கும் தமிழ்நாட்டில். அதை நோக்கி நம்ம வந்து காய நகர்த்தணும், அதை நோக்கி பிரச்சாரத்தை முன்வைக்கணுங்கிற மாதிரி முடிவெடுத்ததாக எனக்கு தெரியுது. அதை நோக்கி தான் போகிற மாதிரி தெரியுது. அதனால் கண்டிப்பாக அது வந்து அதை நோக்கி போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் தெரியும் சார், அவங்களுக்கும் தெரியும். எப்படி அன்புமணி வந்து அவங்க வெற்றி பெற்று முதலமைச்சராக வரணும் அப்படின்னா அவர் அதிகமான எம்எல்ஏக்கள் அவங்க வந்து வெற்றி பெறணும். அப்போ அதிகமான எம்எல்ஏ அவங்க கையில் வரணும்னா அதிகமான தொகுதிகள் அவங்க போட்டியிடணும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா 2016 அன்புமணி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவங்க தேர்தல் செஞ்சிச்சாங்க. 2026 அண்ணாமலையாக முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க ஒத்துக்கிட்டு தேர்தல் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிற்பாங்க, ஏற்கனவே அதை முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்குமா எனக்கு தெரியல. அவர் 2014 நின்னார், மாற்றம் ஏற்றம் அன்புமணி அப்படிங்கிற கோஷத்தோடு மக்களை சந்திச்சார். அவர் நல்ல வேட்பாளரும் கூட தான், அதில் ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. ஆனால் மக்கள் மன்றத்தில் அது பெருசாக போய் சேரலை. மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்றுக்கலை. இப்போ அண்ணாமலை பக்கத்தில் ஒரு பெரிய காற்று அடிக்குது, அலை அடிக்குது. அப்போ இதை பயன்படுத்தி போகணுங்கிறதுல அவருக்கும் புரிதல் இருக்கிறதுன்னு செய்யும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து இதில் வந்து அண்ணாமலையை தான் முன்னிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் வந்து திமுக தலைவரானதுக்கப்புறம் திமுக வந்து தொடர் வெற்றிகளை பெற்றுட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா முன்னாடி எம்ஜிஆர், ஜெயலலிதா தான் அவங்க மாதிரி தொடர் வெற்றிகளை பெற்றாங்க தேர்தல் அரசியலில். எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு அப்புறம் ஸ்டாலின் அந்த இடத்த பிடிச்சிட்டாரா? இல்லை சார், ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் சார், அதை 3 வருஷம் தான் முடிச்சிருக்கேங்க. இன்னொரு 2 தேர்தலில் இவர் வெற்றி பெற்றாருன்னா, இப்போ வரக்கூடிய தேர்தலையும் ஸ்டாலின் வெற்றி பெற்றாருன்னா ஓரளவுக்கு இவர் 2வது முறைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு இதை நம்ம சொல்ல முடியும். அதுக்கே வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு ஜெயலலிதா லெவலுக்கோ ஜெயலலிதா இருக்கும்போது கருணாநிதி இருந்தார். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய வெற்றியெல்லாம் வந்து அதை ஒரு ஆள் பீட் பண்ணனா அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்னைக்கு முதலமைச்சரானார் அதுலேருந்து அவர் மரணம் அடைகிறது வரைக்கும் அவர் தானே முதலமைச்சர். அது வரைக்கும்
கருணாநிதியை தண்ணி குடிக்க வச்சு விட்டார்ல, அப்படியே வனவாசத்துக்கு அனுப்பிட்டார்ல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சக்தி அவர். ஜெயலலிதா கூட தோத்தாங்க, வெற்றி பெற்றாங்க, வந்தாங்க. அவங்களும் கடைசி காலத்தில் 10 வருஷம் தொடர்ந்து அவங்க தான் அதாவது அந்த அதிமுக தான் தொடர்ந்து 10 வருஷம் 2011 இருந்து 21 வரைக்கும் அவங்க தானே அதிமுக ஆட்சி தானே. அந்த அளவுக்கு திமுகவை வந்து பக்கத்துல வர விட முடியாம தானே வச்சிருந்தாங்க. அதனால திமுகவுக்குன்னு ஒரு ராசி உண்டு, அது 5 வருஷத்துக்கு மேல ஆட்சியிலே இருக்காது. பொதுவான ஒரு ராசி அதுக்கு. எந்த எந்த இதையும் எடுத்து பாருங்க, முன்னாடி 5 வருஷம் தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு போயிடுவாங்க. ஜெயலலிதா 91 வந்தாங்களா, 96 இவங்க வந்தாங்க, 2001 போயிட்டாங்க, 2006 வந்தாங்களா, 2011 போயிட்டாங்க. அப்போ மெஜாரிட்டி கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் கிடந்து. அதனால அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது இன்னொரு தடவை வெற்றி பெற்றா வேணா ஓரளவுக்கு 2 தடவை தொடர்ந்து இருந்தாரு, தொடர்ந்து திமுக ஆட்சி செய்துன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். அது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த சட்டமன்றத்திலையும் திமுக ஜெயிச்சா அதுக்கப்புறம் ஸ்டாலின் தேசிய தலைவராக மாறிடுவாரா? இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? முதல் அவர் ஜெயிக்கட்டும் சார், அப்புறம் பார்ப்போம். ஏற்கனவே வந்து அவர் துணை பிரதமர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு நடந்தாங்க. என்னத்தான் ஆனாரு? அதாவது கும்மிடி பூண்டிக்கு அந்தவங்கமே மு.க. ஸ்டாலின் யாருக்கும் தெரியாது. இந்த லட்சணத்தில் அவர் வந்து பிரதமர் வேட்பாளர்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அண்ணாமலை அடுத்து என்ன செயல் திட்டம் வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்தடுத்த நாட்களில் அவர் என்ன பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி பண்ணும்போது அது எந்த அளவுக்கு, எந்த மாதிரியான தமிழக தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அது அண்ணாமலை தான் எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அடுத்த தேர்தல் வரை அண்ணாமலை இருப்பாரா அரசியலில்? ஏன்னா அவர் ஏதோ அமெரிக்கா இங்கிலாந்து போய் இப்போ பட்டப்படி படிதான் தகவல் வழியாக இருக்குது. இல்லை, அது எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை குறைவு. படிக்க போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவாராங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். கூப்பிட்டுருக்காங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து இந்தியாவில் 12 பேரை கூப்பிட்டுருக்காங்களாம். அதில் ஒன்று தமிழகத்துலேருந்து அண்ணாமலை ஐபிஎஸ் கூப்பிட்டது, அதில் பெரிய விஷயந்தான். இருந்தாலும் அவர் 4 மாதம் தான் அந்த படிப்பு, 4 மாதம் ஒரு வாரம்னு சொன்னாங்க, 100 நாள்னு சொன்னாங்க, அவ்வளோதான். இந்த 100 நாளைக்காக வேண்டி ஒரு இன்ட்ரீம் லீடர்லாம் ஒன்றும் பிஜேபியில் அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒரு தலைவர் 3 ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு பதவியில் 3 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு மாவட்ட தலைவரோ, மாநில தலைவரோ, தேசிய தலைவரோ யாராக இருந்தாலும் 3 ஆண்டுகள் இருக்கலாம். 3 ஆண்டு அவர் நிறைவாகுது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர் தான் தொடர போறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் அவருக்கு தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை அவர் அங்கே லண்டனுக்கு படிக்க போனா அங்கிருந்தே அவர் அரசியல் செய்வார், அவ்வளவுதான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. டெய்லி இங்கே உள்ள சூழ்நிலைக்கு தக்கவாறு அறிக்கையோ பேட்டியோ இல்லை தனி வீடியோவோ போட போறாரு. தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்து போச்சுது, தாராளமாக பண்ண போறாரு. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போனார், அங்கே ஒரு கோர்ஸை போய் பண்ணிட்டு வந்தார், ஒரு செமினார் அட்டன் பண்ணிட்டு வந்தார். செமினார் ஒரு கோர்ஸ் தான், அதுக்கு முடிச்சுட்டு வந்தார். அந்த நேரத்தில் அவர் அமெரிக்காவிலேருந்து தான் பண்ணார். இந்த 4 மாதத்துக்கெல்லாம் வந்து ஒரு தலைவரை நியமிக்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக அவங்கள பதவி கொடுத்த பிறகு அந்த டைம்ல வந்து தமிழக பாஜக தலைவர் பதவி வந்து 8 மாதங்கள் வந்து யாருமே நிரப்பப்படாம தான் இருந்துச்சு. அது அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் தான் வந்து அந்த இதெல்லாம் மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறது, நீக்கிறது, மற்ற நடவடிக்கைகள்லாம் பண்ணது அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அதனால அப்படியே தலைவரே இல்லாத நேரத்தில் நடந்த சூழ்நிலை அது. இப்ப தலைவர் இருக்கிறாரு, இந்த தலைவர் தான் இன்னும் 3 வருஷத்துக்கு இருக்க போறாரு, அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் அங்கிருந்து சில யோசனைகளை சொல்ல போறாரு, இல்லை இங்கிருந்து என்ன நடந்துன்னு கேட்க போறாரு. அவங்க அங்கிருந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய போறாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமானதான், இதுதான் நடக்க போகுது. ஆனாலும் கூட அவர் படிக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் அவர் போகணும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அநேகமாக போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இது நான் நினைக்கிறது தான், என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது. அநேகமாக அவர் போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி போனால் கூட அவர் அங்கேருந்து கட்சியினுடைய நடவடிக்கைகளை கவனிக்க போகிறார், அவ்வளோதான். அண்ணாமலையை கட்சியிருந்து ஓரம் கட்ட பார்க்குறாங்க, அதனால தான் அவர் இங்கிலாந்துக்கு அனுப்ப பார்க்குறாங்க, ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதே மாதிரி தமிழிசைக்கு வந்து செயல் தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? அவங்களுக்கு செயல் தலைவர் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். அது என்னது, அதான் அதுக்கு நான் சொன்னேன், 8 மாதங்கள் வந்து தமிழகத்தில் பாஜகவினுடைய தலைவராக யாருமே இல்லாத காலகட்டத்திலே இங்கே ஒன்றும் ஆகலை. இப்போ தலைவர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை 4 மாதத்துக்காக வேண்டியெல்லாம் ஒரு செயல் தலைவர் அப்படியெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போட்டால் அந்த கட்சி அது பெரிய பிரச்சனை தான் உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் பெரிய நன்மை இருக்க மாதிரி எனக்கு இல்லை. இன்னொன்று, செயல் தலைவர்னு போட்டுட்டு அவர் அங்கே போய் நினச்சிப்பார், லண்டன் எங்கே இருந்தாலும் பேசலாமே சார். அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் இவங்க யார்கிட்ட மீட்டிங் அட்டன் பண்ணுமோ பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ண போகிறாங்க. யார் எங்கே இருந்தாலும், என்ன கொரோனா வந்துச்சு, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தானே அரசியலே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியலை. பெரும்பாலும்
99% அவர் போகமாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் போனாலும் அங்கேருந்து அவர் தமிழக அரசியலை கவனித்து அதுக்கு என்ன பண்ணணும் பண்ண போகிறாரு. அங்கேருந்து உத்தரவுகளை போட போகிறாரு. கட்சி நிலவரம் நடக்க போகுது, அவ்வளோதான். அதனால் 4 மாதம் தானே, அதனால் ஒரு 100 நாளைக்கு தானே, அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த நேரத்தில் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கினாங்க. ஆனால் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை பறி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அவ்வளோதானே ஓட்டு கிடைக்கும். இன்னைக்கு வாங்கினது இந்த 10,800 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10,832 ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். அவங்களுக்கு அவ்வளோதான். நான் ஒரு 4,000 5,000 ஓட்டு வரைக்கும் கிடைக்கும்னு நினச்சேன். ஒருவேளை 1000 கூட கிடைக்கலாம், 1000 2000 கிடைக்கலன்னு நினச்சேன். 10,000 ஓட்டுக்கு மேலே கிடச்சிருக்காங்க. டெபாசிட்டுங்கிறது அவங்களுக்கு முதலே தெரியும். டெபாசிட்லாம் வாங்க முடியாதுன்னு தெரியும். பாமகவே டெபாசிட் வாங்குமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த லட்சணத்தில் இவங்களுக்கு வாங்க வாய்ப்பில்லை. ஆனால் நான் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட், அவருக்கு வந்து அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் மட்டும் கிடையாது. விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவருடைய சிம்பலை தூக்கி கொண்டு குறியீடு வச்சு அதெல்லாம் பண்ணனால விஜய் ரசிகர்களுடைய ஒரு பகுதியில் ஒரு பெரும்பகுதி ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு விழுந்ததுனால தான் நாம் தமிழர் ஓட்டு சதவீதம் 8.1 உயர்ந்தது. அது 8% மேலே வந்ததுனால தான் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிது. அதுக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நடிகர் விஜய் தான் அவரும் நன்றி சொல்லணும். ஆனால் ஒரிஜினலாக நாம் தமிழர் ஓட்டு எவ்வளோ இருக்குங்கிறது என்னுடைய கணிப்புப்படி ஒரு 4% ஓட்டுக்கு தான் இந்த கீழே இறங்கியிருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இன்னொரு 4% அவருடைய ஓட்டு வந்து தூக்கிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அடுத்து வரும்போது இவர் தனியாக தான் நிற்க போகிறாரு கண்டிப்பாக. அப்போ தெரிஞ்சிட போகுது. ஒருவேளை கூட்டணி வச்சுருந்தா கூட தெரிய போகுது. அப்போ சரியாக தெரிஞ்சிடும் இவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நாம் தமிழருக்கு வந்து ஒரு 4% அளவுக்கு தான் இன்றைய சூழ்நிலையில் ஓட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே இந்த நகரமன்ற இது உள்ளாட்சி தேர்தலில் வரத வாய்ப்பு இருக்குது. அதில் எப்படி திமுகவோட வெற்றிகள் தொடருமா, இல்லைன்னா எதிர்கட்சிகள் கூட்டணி அமைச்சு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பெரும்பாலும் வந்து அது ஊரக உள்ளாட்சி தேர்தல் தான் நடக்க போகுது. வரக்கூடிய தேர்தல் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல். அதுக்கு பிறகு தான் நகர்ப்புற தேர்தல். ஏன்னா இவங்க வந்த பிறகு தான் அந்த தேர்தலை நடத்தினாங்க. ரொம்ப லேட் ஆகி அதில் நிறைய கோளாறுலாம் பண்ணாங்க. இந்த மேயர்கள் எல்லாம் வந்தது, நகர்மன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தது 2வது நடந்தது. இது ஊரக உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற பஞ்சாயத்து இருக்குல்ல, அதில் நடந்த தேர்தல். அதனுடைய இந்த வருஷத்தில் கடைசியில் நடத்தணும். ஆனால் இவங்க நடத்துவாங்கங்கிறது கேள்விக்குறி. இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து திமுக அந்த கட்சி சிம்பலோட அதில் நிறைய வராது. அது ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து கட்சி சின்னம் அடிப்படையில் வந்து நிறைய போஸ்டிங் கிடையாது. இப்போ ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்தினுடைய வார்டு மெம்பர்லாம் வந்து சுயேட்சை தான் நின்னாங்கன்னு நிற்கிறாங்க. அப்படி தான் வச்சுருக்காங்க. அதில் பெருசாக அதனால் இவங்களுக்கு அதில் நடத்துவாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒருவேளை நடத்தினா கூட அதில் ஆனால் சின்ன அடிப்படையில் ஏதோ 1-2 போஸ்டிங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அதை எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அதில் வந்து திமுக கொஞ்சம் இறக்கம் தான் சந்திப்பாங்க, ஏற்றம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராமப்புறத்தில் நடக்கக்கூடியது, அது தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடியது. கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கும் தெரியும். அதில் கொஞ்சம் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய இடங்களில் பறி கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன ஏரியா வந்துடும்ல, அந்த ஏரியாவில் இந்த லோக்கலில் உள்ளவங்க தானே பெரிய முக்கியத்துவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படி தானே நடக்குது இல்லைனும். எல்லா உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் கிராமப்புறம், டவுன் பஞ்சாயத்து இதிலெல்லாம் அப்படி தான் நடக்கும். அதனால் அதில் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுடைய முக்கியத்துவம் வருது. அது எந்த கட்சியில் இருந்தாலும் அவருக்காண்டி உள்ள செல்வாக்கு அடிப்படையிலலாம் ஓட்டு போடுவாங்க. அப்படிலாம் உண்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு அதில் கொஞ்சம் இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிடைச்ச அந்த உயரம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இனிமேல் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தங்களோட வாக்கு சதவீதத்தை 10% மேலே உயர்த்தி காட்டினாங்க. இப்போ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாஜக ஒரு நல்ல ஓட்டு வங்கி கூடிகிட்டே தானே போகுது. அதனால் வந்து இன்னும் வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வச்சாருன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் வெளியே தெரியும், ஒரு அவுட்புட் வெளியே தெரியும். பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த கட்சி எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது தெரிய வரும். ஆனால் அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. நகர்ப்புற தேர்தல் வருது, இன்னும் அடுத்த 2026க்கு பிறகு தான் வரும். 26 இல்லைன்னா லாஸ்ட்டில் அந்த மாதிரி தான் அதுக்கு வாய்ப்பு. அப்போ தான் அதனுடைய பதவி கிழமை முடியும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் அப்போ தான் நிறைவு பெறும். அதனால் அதுக்கு பிரச்சனை இருக்காது. ஊரக உள்ளாட்சி கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பிஜேபி ஒரு நல்ல இதை தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதில் சந்தேகமே கிடையாது. வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்கல்ல, நிறைய பூத்துக்களில் அவங்க முன்னாடி அதிகமான ஓட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் அது வரும், நல்ல ஒரு இது இருக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.
India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.